நாங்க இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடிசி பர்னிச்சர்ல இருக்கோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே மேனுஃபேக்சர் பண்ற இடத்துல தான் இருக்கும். இவங்க வந்து ஓனாவே மேனுஃபேக்சர் பண்றதுனால ரேட் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி கொடுக்குறாங்க. குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே பக்கா இருக்குங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரிப்பட்ட சோஃபாவா இருக்கு. ஸோ எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா நானுமே நல்லா செக் பண்ணி பார்த்தேன், குவாலிட்டி எப்படி கொடுக்குறாங்க, ரேட்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருக்கு, அற்புதமா இருக்குங்க. நீங்க வந்தீங்க அப்படின்னா சோஃபா வந்து குறைஞ்ச பிரைஸ்ல நல்ல குவாலிட்டியில வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ வாங்க, உங்களுக்கு உள்ள நான் ஒவ்வொரு மாடலா காட்டி கொடுக்குறேன். இவங்க சோஃபா எப்படிலாம் வச்சிருக்காங்க, ஸோ என்னென்ன மாடல்லாம் இருக்கு, நம்ம என்னென்ன யூஸுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் மாதிரி இந்த சோபா வந்து நம்ம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து கரங்குற சோபா. இது வந்து கரக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு நம்ம டிவி பாத்துக்கலாம். ஸோ நம்ம வீட்லயே வந்து நம்ம தியேட்டர் செட்டப் எல்லாம் வச்சிருந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. படுக்கலாம் ஜம்முன்னு சோமா தான் இருக்கு. பராத்திட்டு ஒரு மாதிரி பராத்திட்டு வாங்க நம்ம வந்து வேற மாடலை பார்ப்போம். அடுத்து என்ன மாடல் வச்சிருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்கு காட்டி தரேன். இந்த சோபா பத்தி சொல்லுமா? இது வந்து தூக்கி போட்டு அடிக்கிற சோபா. இதுல வந்து நம்ம யாருக்கு நின்று நம்ம துள்ளினாலும் சரி, அடிச்சாலும் சரி, பிடிச்சாலும் சரி, சோபா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியாது. ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு. இது ரேட் என்ன ப்ரோ வருது? ப்ரோ இது வந்து நீங்க நல்ல குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா ரொம்ப கம்மி ரேட்ல இந்த ரேட்டு பாத்தீங்கன்னா அது எவ்வளவு வருது? ஒரு 9,000 கிடையாதுக்கா. அதுல அப்படியே பாதிலையும் கம்மி, வெறும் 4,000 ரூபாய். 3,900 ரூபாய்க்கு இந்த சோஃபாவை பக்கா குவாலிட்டியா நான் தர தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டைம். என்ன ப்ரோ சொல்றீங்க? சும்மா இருங்க ப்ரோ. நாங்க மேனுஃபேக்சர் தானே ப்ரோ. மேனுஃபேக்சர் நீங்க பண்ணால இது 4,000 பண்ணி தருவோம். பெரிய பெரிய ஷோரூம் எல்லாம் இதெல்லாம் ரொம்ப ரேட் சொல்றாங்க. ரேட் ரூபாய்ங்க. என்ன ரீசன்னா இப்போ நான் வந்து என்ன அப்படியே வாங்கி அப்படியே செஞ்சு அப்படியே கஸ்டமருக்கு கொடுக்குறேன். அவங்க எங்கிட்ட வாங்குவாங்க, வாங்கி கடையில் வைப்பாங்க. அந்த செலவு இந்த செலவுலாம் சேர்த்து எடுத்து ஒரு அமௌண்ட்டாக கையில் கொடுப்பாங்க. நீங்கள் டைரெக்டாக வந்து வாங்கிட்டு போங்க. இது அதே ரேட்டு தான். இந்த வீடியோக்கார மட்டும் இல்லை, எப்போவுமே ரேட்டு இருக்காங்க. எப்போவுமே மக்களை 4,000 நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அந்த சோஃபா எடுத்துட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுல எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹாலா இருக்கும். ஸோ ஹால்ல வந்து உங்களுக்கு ஒரு பெரிய செட்டப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இந்த செட்டப் வந்து ரொம்பவே பக்காவா இருக்குங்க. நல்லா சொல்லாது. ஸோ இவங்க பாத்தீங்களா சின்ன பிள்ளைல இருந்து பெரியவங்க வரைக்கும் தாத்தா வரைக்கும் நம்ம சோபால யாரி துள்ளுனா ஐட்டம் ஒண்ணு ஆகாதுங்க. சோபானா இதான் சோபா பாத்தீங்களா? பாத்தீங்களா எரும மாடு மாதிரிதான் இருக்கான். சொல்லும் போது பாத்தீங்களா சோபாக்கு ஒண்ணுமே ஆகல. கிளியரா வாங்கல. அண்ணன் பாத்தீங்களா தரமா இருக்கும். அழுக்கு டஸ்ட் கூட படாம உங்களுக்கு குவாலிட்டிக்கும் சரி ரேட்டுக்கும் சரி நம்பி வந்து நீங்க வாங்கிட்டு மேனுஃபேக்சர் பண்ணது எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். பெரிய பெரிய கடைகளுக்கு நீங்க போய் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தலையில அடிதான். தலை வாக்குல ஒரு 10,000 20,000 உங்களுக்கு கூட்டி தான் கொடுப்பாங்க. நானும் விசாரிச்சு பாத்துட்டேன். 30-40 கூட்டி தான் கொடுப்பாங்க. நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செலவு கம்மியாகும். கொஞ்சம் உங்களுக்கு அந்த டிராவல் செலவு மட்டும் கொஞ்சம் இருக்கும், ஏத்திட்டு போற செலவு மட்டும் இருக்கும். மாடலுமே வந்து பாத்தீங்கன்னா பக்கவா இருக்கும். ஆனா அதுவுமே ஃப்ரீ டெலிவரி பண்ணி தரேன். ப்ரோ பேர சொல்லுங்க. ஹிப்பி கப்பிள்ஸ் சொல்லுங்க, நான் டெலிவரி ஃப்ரீயா பண்ணி தரேன். இதை விட உங்களுக்கு வேற யாரும் பெஸ்டா பண்ணி தருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க பெஸ்ட் பிரைஸுக்கு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு அது தெரியாது. நம்ம வந்து நேரம் பார்த்தனால சொல்றோம். கண்டிப்பா நீங்க வந்தீங்க அப்படின்னா சோபாக்களை அள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் ஃப்ரீ டெலிவரியோட, வித் ஃப்ரீ டெலிவரி. ஸோ ப்ரோ இந்த ஹாலில் போட்ட ஃபுல் செட்டப் உங்களுக்கு எவ்வளோ ரூபா நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம்? ப்ரோ என்கிட்ட வந்து ஒரு நல்ல, அதாவது ஒரு 20 ரூபா ரேஞ்சுக்கு நல்ல ஒரு கார்னர் செட்டு குவாலிட்டியா வுட்டுக்கு லைஃப் டைம் கேரண்டியோட புஷருக்கு 5 வருஷம் கேரண்டியோட நான் பக்காவாக பண்ணிக்கிறேன். கொடுக்கலாம் 20,000 ரூபாய். சூப்பர் ப்ரோ. 19,500 ரூபாய்க்கு தரேன் ப்ரோ. ஃபுல் செட்டப்பா ப்ரோ? ஒரு கார்னர் சொல்றேன், ஃபுல் கார்னர். ஆமா, அந்த கார்னர் மாடல் பெரிய பெரிய ஹால்களுக்கு மண்டபங்களுக்கு போடக்கூடிய ஃபுல் கார்னர் செட்டப் போட்டு வரக்கூடிய சோபா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் 19,500 ரூபாய். டோட்டல் பிரைஸே 19,500 சொல்றாங்க. டெலிவரியோட தரேன். சோ வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் யாருமே ரேட்டை சொல்ல மாட்டாங்க. இவர் ரேட்டை உடைச்சு தராரு. இங்க வாங்க எடுத்துக்கிட்டு போயிட்டே இருங்க. 19,500 ரூபாய் மட்டும்தான். வாங்க, பெரிய ஷோரூம் இருக்கு, அங்க போயிட்டு அங்கேயும் நிறைய மாடல் இருக்கு, அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். நீங்க ஷாப்புக்கு வரணும்னு அவசியம் இல்லை.
பாருங்க, மாடலை காட்டி கொடுப்பாங்க. வீடியோகள் வந்து நீங்க அதுலயுமே நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம், இல்ல நேர்ல வந்தாலும் பாத்துக்கலாம். உங்களுக்கு மாடல் பிடிச்சா நீங்க வந்தா போதும். வாங்க ப்ரோ, நீங்க எல்லாருமே இப்ப இந்த குதிச்சு இந்த சோபால வந்து நல்லா குதிச்சீங்க. சோபாக்கு எதுவுமே ஆகல. ஸோ மற்ற கடையில் கொடுக்குற சோபாக்கும் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சோபாக்கும் என்ன வித்தியாசம்? அதான் என் சோபாக்கும் மற்ற சோபா என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, மரத்தில் இருந்து அந்த இது ரெக்ஸின் கிளாத்தில் இருந்து ஃபோம்ல இருந்து எல்லாமே வித்தியாசப்படுது. எல்லாத்தையும் அக்கு வர ஆணி வர இன்னைக்கு நான் வந்து சோஃபாவை அன்பாக்சிங் பண்ணி காட்ட போகிறேன். உங்கள் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வாங்க. எல்லாம் பிரிச்சு ஒரு சோபாவை ஃபுல்லா பிரிச்சு உள்ள என்னெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கேண்டி உங்களுக்கு வேண்டி காட்ட போறாங்க. ஸோ வாங்க, அதுவே பார்ப்போம். நம்ம சோவை பத்தி நம்ம சொல்றதை விட நம்மகிட்ட வாங்கின கஸ்டமரே சொல்லட்டும் ப்ரோ. சரி ப்ரோ, வாங்கல இந்த சிஸ்டர் வந்து நம்மகிட்ட சோவை வாங்கினாங்க, ஃபேமிலி வந்து வாங்கிட்டு போனாங்க. முந்தானத்து வாங்கிட்டு போனீங்க அப்படி தானே? அதில் ரெண்டு பில்லோ மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ பில்லோ வாங்குறதா வந்திருக்காங்க. அதுக்கு அந்த சோஃபா எப்படி நல்லா இருந்துச்சு, அவங்களுக்கு பிடிச்சிருச்சா? சோஃபா குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேட்ட டைம்ல கொடுத்தோட டெலிவரியும் கொடுத்துருக்கீங்க ஆன் டைம்ல. அது கொடுத்த காசுக்கு உங்களுக்கு ஒருத்தா தெரியல, ரொம்ப ஒர்த்து தான். சரிங்களா? அது மாதிரி இவங்க வந்து வள்ளியூர்ல இருந்து வந்திருக்காங்க. அது மாதிரி நிறைய ஊர்ல இருந்து கஸ்டமர் வராங்க. திருவனந்தபுரத்துல இருந்து கூட வந்துக்கிறாரு. அவர் பெர்மிஷன் கேட்டு அப்புறமா வாங்கி கொடுத்தாரு. ஓகேங்களா? தேங்க்யூ ரொம்ப நன்றி. சரிங்களா ப்ரோ, நான் சொன்னோம்ல ப்ரோ, மரம் ஃபர்ஸ்ட் சோவாக்கு தேவை மரம் தான். மரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிராப் ஊட்டி யூஸ் பண்ணுவாங்க, அப்படின்னா மாமரம், வேப்ப மரம், அந்த மாதிரி இந்த மரம் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இம்போர்ட்டட் மலேசியன் வேங்க மட்டும்தான் விடுவோம். அதனால தான் நம்ம சோவா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அந்த மரத்துக்கு நான் வந்து லைஃப் டைம் கேரண்டியும் தரேன். இதோ பாருங்க, இது ஃபுல்லாக வேங்க மட்டும் தயாரிச்சனால இது வந்து கேரண்டி கொடுக்கலாம், நல்ல லைஃப் டைம் கேரண்டி கொடுக்கலாம். ஆமாம், மலேசியன் வாங்க சொல்லும்போது இவ்வளோ பெரிய உருட்டு இருக்கும் ப்ரோ. இது கேரளா மரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன உருட்டு தான் இருக்கும். அடிக்கி விட்டுருக்கீங்க, இது ஃபுல்லாமே அதான் அவ்வளவுதான் மலேசியன் வாங்க. ஆமா, இந்த சோபாக்கு வந்து இந்த உட்டு தான் யூஸ் பண்றீங்க. இந்த உட்டு தான் நான் யூஸ் பண்றேன். மத்தவங்க பாத்தீங்கன்னா ஸ்கிராப் இந்த பேலட்டை பிரிச்சு யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அது இல்லாட்டி அங்க லோக்கல்ல கிடைக்கிற மாஞ்சி அந்த இதுன்னு போட்டு எல்லாம் போட்டு யூஸ் பல ஜாதி மரம் யூஸ் பண்ணுவாங்க. அது லைஃப் நிக்காது. ஸோ நம்ம கேரண்டியா கொடுக்கறது எப்படின்னா லைஃப் டைம் கேரண்டினால இந்த மரம் கொடுக்குறோம். இல்ல உங்களுக்கு தேக்கு மரம் வேணுமா, ஒரு சோபாவுக்கு 2000 எக்ஸ்ட்ரா தாங்க, தேக்கு மரம் போட்டு தரேன். தேக்கலையும் பண்ணி தரீங்க, தேக்கல பண்ணி கொடுத்துருவோம், அவ்வளவுதானே. ஓகேவா? ஆனா தேக்கு உங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. எந்த மரமா இருந்தாலும் நாங்க நல்லா முக்குவோம். அதே நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன், அதாவது ட்ரீட் பண்ணுவோம். வாங்க, இனி உள்ள என்னென்ன செட்டப்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாப்போம். இன்னொரு ஸ்டேஜ், இது வந்து இன்னொரு ஸ்டேஜ். இருங்க வாங்க, கரெக்டா இந்த ஒண்ணு இருந்தால அவ்வளவுதான் முடிஞ்சு. இது இன்னொரு ஸ்டேஜ், இது வந்து ஃபுல் ஸ்டேஜ். அவ்வளவுதான், அப்படியே விட்டுருங்க. ஓகே, இதுதான் கம்ஃபர்ட் சோஃபா நிறைய இருக்கு. கம்ஃபர்ட்டுங்க இது வந்து போனல் ஸ்ப்ரிங் கிடையாது. இது ஒரு சீட்லயே 49 ஸ்ப்ரிங் இருக்கும். சரி சரி. அப்போ நீங்க ஒரு 3 சீட்னா 49 150 ஸ்ப்ரிங் மேல இருக்கும். அந்த காலத்துல இந்த ஸ்பைரல் ஸ்ப்ரிங் போடுவாங்க. அதுல ஸ்பைரல் ஸ்ப்ரிங் போடுவாங்க. அதனால தான் குழி விழும். இந்த ஸ்ப்ரிங் நாங்க சீட்ல போட்டு இதுக்கு மேல இந்த இருக்குல எல்லாருமே PU ஃபோம்னு ஒன்னு போடுவாங்க. அது ஹீட்டாவும் இருக்கும், அமுங்குனா அமுங்கிட்டே இருக்கும். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா சூப்பர் சாஃப்ட் ஃபோம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன பண்ணாலுமே அது ஆட்டோமேட்டிக்கா ரீபொசிஷனுக்கு வந்துடும். இதுவே மடங்கவே செய்யாது. இதுவே PU ஃபோம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை வந்து இப்போ நான் மடக்கிறேன்னு நினச்சிக்கோங்களேன். இது வந்து PU ஃபோமு. இது ஹீட் அதிகமாக இருக்கும். சரிங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை எடுத்து சீட்டில் போடுவாங்க. இது என்ன ஆகும்னா இப்படி தான் இருக்கும், அமுக்கி போயிடும். இது ரிட்டர்ன் வராது. இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இதுக்கு வராது. இது ரெண்டையும் அமுக்கி பாருங்க, லைட்டா இதா இருக்கு. இது எப்படி இருக்கு? நல்ல சாஃப்ட்டா இருக்கு. ரிட்டர்ன் வருதா? லப்பர் ஃபோம் மாதிரி இருக்கும். ஆமா, அதனால தான் நம்ம சோஃபா. ஆமா, அப்புறம் வந்துரும். அப்புறம் இந்த ஃபோம் வச்சிருக்கோம்னா நாங்க பேக்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா நிறைய சோஃபா கம்பெனிக்காரங்க இத தான் சீட் ஃபுல்லா இதே போட்டு யூஸ் பண்ணிடுவாங்க. அதனால தான் சுக்காவா டூலுக்குன்னு குழி விழுந்துரும். எங்க குழி விழுந்துட்டு அந்த மாதிரி விழுந்துரும். ஸ்ப்ரிங்குமே 3 இடத்துல தான் வச்சிருக்காங்க. அது சோஃபா காரணம் இல்ல ப்ரோ, தான் காரணம். நல்லா சரி பண்ணுங்க. ஒண்ணு மாதிரியே பண்றாங்க. எப்படி வா ப்ரோனா நல்லா வா. இது எடுத்துருமா? ஓகே. என்னவா? அது காமிச்சிட்டுமா? அதெல்லாம் படுத்துக்கோ பேபி, படுத்துக்கோ. நல்லா இருக்கு. துள்ளு, நீ துள்ளு. இதுல துள்ளு. இதுல சட்ட சப்போர்ட் இதுல துள்ளு ப்ரோ. இதுல துள்ளு நல்லா சும்மா. அந்த ஸ்ப்ரிங் தான் உங்களுக்கு ஆமா, அது நல்லா ஜம்மி நல்லா இருக்கு. ஃபேன் இருக்கா பாருங்க. ப்ரோ ஃபேன் அது வேறயா? இல்ல வேலை நான் ஓகேவா? இது என்ன எடுத்துட்டீங்களா வீடியோ? ஓகேவா? துள்ளு மாப்ள எலிமினி துள்ளல. நான் துள்ளி எத்தனை பாடி நான் துள்ளியாச்சு. KGF இந்த மாதிரி ஒன்று காட்டுறேன் பாருங்க. ப்ரோ வேற லெவல் ப்ரோ. என்ன வீடியோ தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பேங்க பாரு. நெஞ்சில இறங்கிருமோ அடிச்சா? நான் லான்ல இன்னொரு பின்னாடி காட்டுறேன். இப்ப நான் அடிச்ச மாதிரி பக்கத்துல இருந்தா பட்டிருக்கும். என்ன ஏறி குச்சி விட்டுறோம்னு. வா குதி, நீ தான் குதிக்கேனா, நீ தான் நல்ல ஆளு.
இதுவும் நார்மலா இருக்கும் ப்ரோ. நல்லா வந்து 5500 நார்மல் ப்ரோ. இந்த சோப்போட ரேட் என்ன ப்ரோ? சோப் வந்து என்ன ரேட் வருது? பாக்ஸ் டைப்ல வந்து 3 சீட்டர் சோஃபான்னு சொல்லுவாங்க. இந்த சோஃபா வந்து நான் 5500 ரூபாய்க்கு தரேன். ஓகேங்களா? இந்த சோஃபா மட்டும் ஒரு மாதிரி கூட உள்ள செட் சோஃபா ரெண்டன உள்ள அது வருமா? அப்படி சேர்த்து பண்ணா உங்களுக்கு 11500 ரூபாய்க்கு தரேன். ப்ரோ நார்மலா இந்த சோபா வந்து வெளிய என்ன பிரைஸ்க்கு வரும் ப்ரோ? அதாவது இது நார்மல் குவாலிட்டி பண்ணி 15 ரூபா அந்த ரேட்டுக்கு மேல தான் கொடுப்பாங்க நார்மல் குவாலிட்டி. நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் நல்ல பெஸ்ட் கூட ஹெவி கம்ஃபர்ட் குவாலிட்டிலேயே நான் உங்களுக்கு இது 11000 ரூபாய் 11500 நான் கொடுக்குறேன். பண்ணலாம் சூப்பரா நல்லா இருக்கும். சரிங்களா ப்ரோ? ஆனா இத நீங்க 5500 தான கொடுக்குறீங்க. இது மட்டும் தான். இது மட்டும் தான் 3 சீட் 5000 ரூபாய். கூட 2 சீட் இருந்துச்சுன்னா 15000 ரூபாய். ஆனா சிலவங்க வந்து இது மட்டுமே 15000 கொடுப்பாங்க. கொடுத்துருவாங்க வாய்ப்பு. செட்டாவும் கொடுப்பாங்க. அந்த கடையை பொறுத்து இருக்கு ப்ரோ. சரி சரி. நம்மள மாதிரி கொஞ்சம் மனசாட்சி இருந்தா கொஞ்சம் கம்மி ரேட் கொடுப்பாங்க. அவ்வளவுதான். நல்லா இருக்கு ப்ரோ. இது சூப்பரா இருக்கு. ஓகேவா ப்ரோ? அதாவது வந்து எல்லா சோபாவும் வந்து கிளாத் வைஸ் புஷ் அப் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் கொஞ்சம் வேரியன்ட் இருக்கு. எப்படி ப்ரோ? ப்ரோ அதான் நான் சொன்னேன் நம்ம கம்பெனிக்கு மற்ற மேனுஃபேக்சர் என்ன வித்தியாசம்னா நம்ம மரத்துல இருந்தே மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் பக்காவா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மரம் மலேசியன் மேங்க மரம் பெஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி குஷன் பார்த்தீங்கன்னா சூப்பர் சாஃப்ட் பேக்கெட் ஸ்ப்ரிங்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஸ்கின்னு. இந்த ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ரெக்ஸின் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி பொறியா வரும் பார்த்துருக்கீங்களா? வரும் இல்லையா? என் கம்பெனியில் அந்த ரெக்ஸினே இருக்காது. ஏன்னா என்னதான் குவாலிட்டியாக போட்டாலுமே அது 2 வருஷத்துல வேலையை காமிச்சிடும். ஆமாம். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் வராது. இந்த கிளாத்துக்கு நான் ரொம்ப நாள் கேரண்டி தரேன். ஒன்று. மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த கிளாத் வந்து டஸ்ட் ஃப்ரீ கிளாத்தும்பாங்க. என்னதான் அழுக்குப்பட்டாலும் ஈஸியாக எடுத்துடலாம். ஈஸியாக அப்படி தடவுனாலே அது ஈஸியாக தடவுனால ஈஸியாக வந்துடும். அதே சமயம் இந்த கிளாத்தில் தண்ணி ஊற்றினாலும் தண்ணி அப்படியே இதில் ஓடுமோ தவிர தண்ணி வந்து ஃபோமுக்கு இறங்காது. இதில் வந்து டபுள் லேயர் உண்டு. கிளாத் கப்படா தோ பையா. ஆமாம். இந்த கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் கிளாத்தும்பாங்க. சரிங்களா? இந்த கிளாத் மேலே வந்து இதுதான் கலர் இருக்கும். கீழே வந்து இந்த ஃபைபர் கோட்டிங் இருக்கும். இந்த ஃபைபர் கோட்டிங் தண்ணி உறிஞ்சி வச்சுக்கும். ஆமாம். தண்ணி ஃபோமில் இறங்காது. ஆமாம். அதே சமயம் இந்த இடத்துல இந்த கிளாத்தை ப்ரோ கிழிச்சாருன்னா இந்த சோவா வந்து ப்ரோக்கு வந்து ஃப்ரீ. இந்த கிளாத்தை கிழிக்கவே முடியாது. இப்படியே கை வச்சு கிழிங்க. நீங்கள் ட்ரை பண்ணி கத்தி வச்சு கிழிக்கலாம். கத்தி வச்சு வெட்ட தான் முடியுமோ தவிர கிழிக்கவே முடியாது. ஏன்னா இது பின்னல் கிளாத்து கிடையாது. இது கம்ப்ரஸ்ட் கிளாத்து. இது பிக்கவே முடியாது ப்ரோ. இந்த கிளாத்தை கிழிக்கவே முடியாது. இது சாதா கிளாத்தை தான் கிழிச்சிருங்க இல்லையா? இந்த கிளாத்தை கிழிக்கவே முடியாது. இது கம்ப்ரஸ்ட் கிளாத்தும்பாங்க. ஸோ அதான் இல்லை நான் உன்ன பார்த்து கிழிக்கிறதுனால என்னன்னு சொல்லுவியோ? கிழிச்சா சோஃபா ஃப்ரீ. வா வந்து கிளி வா. ஒண்ணுமே கிழிக்க முடியாது. கிழிச்சு சோஃபா வாங்கிட்டு வாடா வீட்டுக்கு. 650 ஜிஎஸ்எம் நல்லா இருக்கும். கிழிக்கானா இல்லையான்னு பாப்போம். கிளி ட்ரை பண்ணு. என்னால முடியும் தடவிட்டு இருக்க. இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நிறைய கலர்ஸ் இருக்கு. நிறைய பாலிசா இருக்கு. கை வச்சு பாரு. சீக்கிரம் டக்குன்னு ஓடி போயிட்டு அந்த கேட்டாக் எல்லாம் தூக்கிட்டு வாடா. அதுல ஒரு இது இருக்கு பாத்தியா? ஒரு மென்மை இருக்கு. மென்மை தன்மை. இந்த கிளாத்லயே என்னென்ன டிசைன் வேணுமோ இது எல்லாமே ஒரே சேம் குவாலிட்டி கிளாத் தான். போட்டாலே ஏகப்பட்ட சில பேர் இந்த டிசைன் வேணுமாங்க. சில பேர் ரொம்ப டைல்ஸுக்கு மேட்சா கேட்பாங்க. அந்த மாதிரி என்ன மாதிரி டிசைனுமோ எல்லா டிசைன் நாங்க பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? வேற வெரைட்டியா வச்சிருக்கீங்க. லெதரைட் எல்லாமே நம்மகிட்ட உண்டு. எல்லாம் இவங்கள்ட்ட வந்து மொத்தம் இவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா கலரே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட கலர் வச்சிருக்காங்க. சோ கிளாத்மே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. ப்ரோ இது வந்து என்ன ப்ரோ கிளாத்? இது என்ன கிளாத் ப்ரோ? இது எல்லாமே கம்ப்ரஸ்ட் ஃபைபர் கிளாத்தும்பாங்க. பிளாஸ்டிக் எவ்வளவு தூரம் இருக்கும் அந்த அளவுக்கு இதெல்லாம் பிளாஸ்டிக். சரி சரி சரி. ஓகே. ஹீட்டே இருக்காது. துளி கூட ஹீட் இருக்காது. சரி. ஆமா. அதே சமயம் பாத்தீங்கன்னா இது கம்ப்ரஸ்ட் கிளாத்தும்பாங்க. 650 ஜிஎஸ்எம் இருக்குமாங்க. டீடைலா சொல்ல போனா ரொம்ப டீடைலா போ. சரிங்களா? ரொம்ப கம்ப்ரஸ்ட் கிளாத் எந்த கமெண்ட் ஆகாது. இது சிந்தட்டிக் கிளாத் தான். பட் இருந்தாலும் இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க நல்ல லைஃப் வரும் இந்த கிளாத். ஒரு காலத்துல வந்து பெரிய பெரிய பிராண்ட் எல்லாம் இந்த கிளாத்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தான். அதை தான் நம்ம லென்ஸ்ல எடுத்து எல்லாத்துக்குமே இதான் யூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 4 வருஷமா ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் இதான் போட்டு கொடுக்குறோம். ஒரு கம்பெனி வந்தது கிடையாது. ஆமா. டஸ்ட் இந்த நெயில்லாம் பட்டாலும் தெரிய மாட்டேங்குது. சோ அதுல வந்து இதுல தெரியுது. இதோட குவாலிட்டியோட தன்மை இப்பவே தெரியுது. நல்லா இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்குனே. சூப்பர். சரிங்களா? நல்லா பர்ரு மாதிரி நல்லா இருக்கும் சாப்பாடு. ஓகேவா ப்ரோ? தேங்க் யூ. எப்படி மாப்பிள்ள நல்லா இருக்கா? உங்க இல்ல மாப்பிள்ள தங்கம் தியேட்டர் பக்கம் போனேன்னு வச்சுங்க. இந்த சோபா தலையில வச்சு கொண்டுட்டு போனா படம் பார்க்க அருமையா இருக்கும். எப்படி? ஆமா. தியேட்டர் செட்டப்புக்கு நல்லா செட் ஆகும். கம்ஃபர்ட்டபிள் சூப்பரா இருக்கு. நல்லா அப்படியே ஜம்முன்னு இருக்கு. இது ஓபன் ஆகும். அது ப்ரோ சார்ஜர் போட்டுக்கலாமா இதுல? அதுல சார்ஜ் போட்டுக்கலாம். நீங்க வந்து சொருகி போட்டு அப்படியே க்ளோஸ் ஆகும். அப்படியே க்ளோஸ் ஆகும். ஆமா. ப்ரோ இப்போ இந்த சோபாலாம் எங்க ப்ரோ போயிட்டு இருக்கு? ப்ரோ நல்லா கவனிங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்ல எல்லா ஊருக்கும் சப்ளை பண்ணுவோம். பேன் இண்டியா தான் நம்ம.
ஆல் ஓவர் இந்தியாவுக்கு உங்க சைடுல இருந்து இப்போ சோபா இப்போ எல்லா இடமும் போயிட்டு இருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ராமேஸ்வரம் வழியா அப்படியே நம்ம இது வரைக்கும் எங்க நம்ம சிவகங்கை தூத்துக்குடி சிவகங்கை அப்படியே அந்த ரூட்டை பிடிச்சி மதுரை பிடிச்சி அப்படி ரவுண்ட் அடிச்சு வந்துடும். அது மாதிரி ஒரு வண்டி விடுவேன். இப்போ சென்னைக்கு வேணுமா சில ஊரில் இந்த மாதிரி கொடுக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவேன்னா பார்சல் ஆஃபீஸில் போட்டு பக்காவாக பேக் பண்ணி பெர்ஃபெக்டாக பார்சல் போட்டு அனுப்பி விட்ருவேன். மேக்ஸிமம் இப்போ கடைகளுக்கு நீங்கள் கொடுப்பீங்களா இல்லை இப்படி கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க? கடைகளுக்கு நான் எப்படின்னா நிறைய கடையில் கொடுக்கலன்னு சொல்ல மாட்டேன். அந்த கடையில் ஒரு பெரிய கஸ்டமைஸ் ஆர்டர் வரும் இல்லைங்களா, அதாவது பெரிய ஆர்டர் செய்ய முடியாத ஆர்டர், அது அப்புறம் வந்து பெரிய பெரிய சோஃபாஸ் ரெக்லைனர் அந்த மாதிரி பெரிய சோஃபா மட்டும் நான் செஞ்சு கொடுப்பேன். லோ ரேஞ்சு நான் அங்கே செஞ்சு தரேன். நான் நிறைய பேர் லோக்கலில் பண்ணுறாங்க, அவங்களே கொடுத்துக்குவாங்க. இதெல்லாம் வந்து இப்போ அவங்க கஸ்டமர் இப்போ ஆர்டர் பண்ணுறது வந்து எந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறாங்க உங்கள்ட்ட? ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாட்ஸ்அப்பில் தான் வந்துட்டாங்க. எல்லாமே யூடியூப் எல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு தான் வராங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் மூலமாக தான் இப்போ நீங்கள் அட்ரஸ் வாங்கி அப்படி நீங்கள் இப்போ அனுப்பி கொடுத்துட்டு அது மூலியமா வருது அது மூலியம் வருது. பட் மேக்ஸிமம் நான் ஒரு 10 வருஷமா அது பண்ணிட்டு இருக்கிறதுனால என் பழைய கஸ்டமரை ரிப்பீட்டாக நிறைய கொடுப்பாங்க. அவங்கள மேனேஜ் பண்ணுறதே பெரிய விஷயம். அதனால் புது கஸ்டமர் வந்தாலும் நம்ம பண்ணி தான் கொடுக்குறோம். 1க்கு 3 யூனிட் வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 30 பசங்க மேலே வேலை பார்க்குறானுங்க. ஆவரேஜாக பார்த்தா ஒரு நாளைக்கு 12 செட்டு சால்ட்டாக அடிச்சிருவானுங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல குவாலிட்டியாக பக்காவாக சப்ளை பண்ணுவேன். ஸோ மக்களே நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல முறையில் உங்களுக்கு குவாலிட்டியான சோபா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ப்ரோவை கான்டாக்ட் பண்ணுங்கள். பக்காவாக ரேட்டு கம்மியாக சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் ரேட்டு ரொம்பவே கம்மிங்க. ஏன்னா மேனுஃபேக்சர்லேருந்து இவங்க பண்ணுறதுனால நான் மேனுஃபேக்சர்லேயே பார்த்தேன். ஸோ குவாலிட்டி வந்து தரமாக இருக்குது. குவாலிட்டியில் வந்து எந்த விதமான இதுவுமே இல்லை. ஸோ உள்ள உட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேங்க அப்படிதானே ப்ரோ? மலேசியன் வேங்க பார்த்துக்கோங்க. ஸோ கீழே அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கால் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். நன்றி மக்களே. ஓகே, தேங்க்யூ.